மை சேனல். வாங்க சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. பக்கத்து வீட்டு பாட்டிமா வீட்டுக்கு போயிட்டாமே. இனி இது நம்ம வீடு தான். ஜாலி ஜாலி. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா பாட்டிமாவோட கண்ணாடி வச்சு விளையாட போறோம். என்ன உள்ளுக்குள்ளார ஒண்ணுமே இல்ல. ஐயோ, காலி பாக்ஸ கொடுத்து ஏமாத்திட்டாங்களே. போ, நான் யார் கூட பேச மாட்டேன், நான் வர மாட்டேன், போங்க. ஐயோ, என்ன படுக்க வச்சுட்டாங்களே. ஐயோ, நான் படுக்க மாட்டேனே. நான் என்ன பண்ணுவேன்? எந்திரிச்சிட்டேன். நான் யாரு? கில்லியாச்சு. நான் இப்ப என்ன பண்ணலாம்? இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு விளையாடலாம். சரியா? யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன். நான் ஜாலியா விளையாடுவேன். நான் யார் பேச்சு கேட்க மாட்டேன். ஏதோ கைக்கு கிடைக்குது. வாட்டர் பாட்டில் பிடிங்கிட்டாங்களே. ஐயோ, யாரோ என்ன வச்சு மிரட்டுறாங்க. நான் தான் மிரட்டுவேன் எல்லாத்தையும். யாராவது என் பேச்ச கேட்கலனா இந்த குச்சிலேயே அடி விழும். நான் தான் அடிப்பேன். யாராவது என்ன மிரட்டினா மம்மம் கொடுத்தா அடிப்பேன். யார் பேச்சே கேட்க மாட்டேன். குச்சி தர மாட்டேன். கொடுங்க என்னோட குச்சி. நான் யாருக்கும் தர மாட்டேன். அடி விழும். யாராவது குச்சி கேட்டா அடி கிடைக்கும். நல்லா அடி கொடுப்பேன் நானு. நான் யார் தெரியுமா? வாத்தியார். தனுஷ் பட வாத்தியார் நானு. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நானு குச்சியை வச்சு விளையாடுவேன். குச்சியில அடிப்பேன். நிறைய பேத்த அடிச்சிருக்கேன். எங்க அம்மாவுக்கே 4 அடி கொடுத்துருக்கேன். நான் வந்துட்டு வில்லு பட விஜய் தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வில்லு பட விஜய் மாதிரியே நான் ஆக்ட் பண்ணுவேன், நடிப்பேன், எல்லாமே பண்ணுவேன், கம்பு சுத்துவேன். நான் யாருக்கும் தரமாட்டேன். குச்சி வச்சு அடிச்சிருவேன். தள்ளி போங்க. தரமாட்டேன். நான் தரமாட்டேன். யாருக்குமே தரமாட்டேன். தரவே மாட்டேன். நீங்க என்ன கொடுத்தாலும் நான் தரமாட்டேன். எனக்கு குச்சி தான் வேணும். குச்சி வச்சு நான் எல்லாத்தையும் அடிப்பேன். யார்கிட்டே பேச மாட்டேன். யாராவது என்ன மிரட்டினா நான் குச்சியிலே அடிப்பேன். ஐயோ, எனக்கு அடி விழுந்துச்சு. வாங்கிட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? பாக்ஸ் எனக்கு வேண்டாம். எனக்கு கண்ணாடி பாக்ஸ் தான் வேணும். கண்ணாடி வச்சு விளையாடுவேன். இன்னும் உள்ள கண்ணாடியே இல்ல. ஐயோ, குச்சி தான் வேணும். குச்சி கொடுங்க. குச்சி தான் வேணும். குச்சியிலேயே அடிப்பேன் நான் எல்லாத்தையும். யாரும் குறுக்கால வரக்கூடாது. அடி விழும். நான் தான் அடிப்பேன். ஐயோ, எனக்கு அடிபட்டுருச்சு. நான் யார்கிட்டே பேச மாட்டேன். போங்க. யாராவது வந்தா அவ்வளவுதான். கம்பு நல்லா சுத்துவேன். அடிபட்டுச்சுன்னா எனக்கே தெரியாது. என் மேல அடிபட்டாலே எனக்கு தெரியாது. அதே மாதிரி நிறைய அடி காயம் தான் வாங்கியிருக்கேன். எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். குச்சி வாங்காதீங்க, தரமாட்டேன். ஐயோ, கொடுங்களா? எங்க அப்பா கிட்ட சொல்லி தரேன். எங்க அப்பா நல்லா கம்பு சுத்துவாரு. உங்களுக்கு அடி கொடுக்க சொல்றேன். இருங்க. எனக்கு குச்சி வேணும். கொடுங்க. குச்சி கொடுங்க. யாருக்கும் தரமாட்டேன். கொடுங்க. என்கிட்ட கொடுங்க. அடி கிடைக்கும். பாக்ஸ்ல எப்படி அடி கொடுக்கணும் அதே மாதிரி நேர்ல யாராவது வந்தா நல்லா ஐயோ, எனக்கு அடி பட்டுருச்சு. அம்மா வலிக்குது அம்மா. கொடுங்க. பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல. அந்த குச்சி என்கிட்ட கொடுங்க. குச்சி கொடுங்க. இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. குச்சி கொடுங்க. இல்லாட்டி இந்த கண்ணாடி பாக்ஸை கடிச்சிருவேன். கடிச்சு சாப்பிட்டுருவேன். ஐயோ, எனக்கே வலிக்குது அம்மா. என்ன நான் வைக்கிற எல்லா பொருளும் என்னையவே அடிக்குது. ஐயோ, நான் யார்கிட்ட பேச மாட்டேன். போங்க. என்ன பண்றது இப்போ? ஏதாவது பண்ணணுமே. அந்த பாக்ஸ் வச்சு கொடுங்க. வச்சு விளையாடுவோம். ஏதாவது விளையாடுவோம். என்கிட்ட இருந்த குச்சி வேற பிடிங்கிட்டீங்க நீங்க. சரி, இப்போதைக்கு இது விளையாடுவோம். என்னை பத்தி ஏதோ பேசுறாங்க, அது மட்டும் தெரியுது. நான் பெருசானதுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் கவனிச்சுக்க மாட்டேன். நான் யார்கிட்டே வர மாட்டேன். நான் இங்கதான் உட்காந்து விளையாடுவேன். கண்ணாடி பாக்ஸ் இருக்கு. ஜாலியே. நான் இதுல பென்சில் போட்டு வச்சுக்குவேன் ஸ்கூலுக்கு போனா. வேண்டாம், அந்த பாக்ஸ் வேண்டாம். எனக்கு வேண்டாம். நான் வாங்கவே மாட்டேன். எனக்கு வேண்டாம். யார் பேசி நான் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். பாட்டி போங்க பாட்டி. நான் யார் பேச கேட்க மாட்டேன். என்கிட்ட யாரும் பேசக்கூடாது. நான் பாட்டுக்கு நான் விளையாடிட்டே இருப்பேன். இப்ப போய் நம்ம மருந்து பாக்ஸ்ல ஏதாவது பொருள் எடுத்து
பாக்ஸ் எடுத்து பார்ப்போம்.